எனக்கென்ன குறைவு என் ஆயன் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் வாசகத்தின் வழியாக இன்றைய நாளிலே நல்லாயன் வாரமாக திருச்சபை கொண்டாட அழைக்கிறது. அதே நேரத்தில் இந்த 4வது வாரத்திலே இறை அழைத்தலின் வாரமாகவும் கொண்டாட அழைக்கிறது. நிச்சயம் இந்த நல்லாயன் இறை அழைத்தலின் வாரம் இது ரெண்டும் ஒத்து போகின்ற ஒரு செய்தியாக இந்த நாளில் நாம் சிந்திக்க நம்முடைய சிந்தனைகளை ஒன்று திரட்டுவோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரி, கடவுள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணிக்காக அழைத்திருக்கிறார். எரியும் புதரிலே மோயிசனையும், வீசும் காற்றிலே எலியாசையும், இடியின் ஒளியிலே சின்னப்பரையும் அழைத்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பொது குருத்துவத்திலும் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பணி குருத்துவத்திலும் நாம் இறைப்பணியை செய்ய நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அழைக்கின்றார். அழைத்தலின் தேவனாக இருக்கிறார். அவருடைய பணியை இந்த உலகத்திலே செய்ய நமக்கு அழைக்கிறார். எனவே அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முன்மாதிரியாக இன்றைய நாளிலே இன்றைய வழிபாட்டு வாசகத்தின் வழியாக, அதுவும் பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்திலே நல்லாயன் வாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும், இதுதான் இன்றைய நற்செய்தியிலே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே தன்னையே ஒரு ஆயனாக வெளிப்படுத்துகிறார். ஆயன் தன் மந்தைகளுக்காக உயிரையே கொடுக்க வேண்டும். ஆயன் மந்தைகளை வளமையான இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆயன் நீர்நிலையில் உள்ள இடத்திற்கு தன் மந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். ஆயன் தன் மந்தைகளுக்காக உயிரை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைய நாளிலே ஒரு அருமையான ஒரு கதையை சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு ஆயன் இருக்கிறான் என்பதை பாருங்கள். உண்மையான ஆயன் அப்படி தான் இருக்க வேண்டும். சாதாரணமாக நம்முடைய கிராமப்புறங்களில் பார்க்கலாம். தெற்கு பகுதியிலிருந்து தென்னாட்டிலிருந்து ஆடுகளை இந்த நாடுகளிலே அறுவடை நேரத்தில் இங்கே ஓட்டி கொண்டு வருவார்கள். ஆயன் முன்னாலே செல்லுவான். ஆனால் அதே நேரத்தில் ஒருவித சத்தத்தை எழுப்பி அவன் முன்னாலே போவான். பின்னாலே எல்லா ஆடுகளும் செல்லும். எனவே இப்படியாக ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் இந்த ஆயன் என்ன செய்கின்றான், முன்னாலே போகிறான். அப்பப்போ திரும்பி பார்த்து மந்தைகளை பார்த்து கொண்டே செல்கிறான். அன்றைய நேரத்தில் நல்ல மழை பெய்ய தொடங்கிவிட்டது. பாருங்கள், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அவன் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்கின்ற பொழுது திடீரென்று அந்த ஆற்று பாலம் உடைந்து விட்டது. இந்த ஆடுகள் அவர்கள் அந்த ஆற்று பாலத்தை கடக்க முயற்சி எடுக்கிறான். பயந்து விட்டு தாண்டவில்லை. உடனே பின்னாலே பார்க்கிறான், ஒரு சிங்கமானது துரத்தி கொண்டு வருகிறது. ஐயோ, சிங்கம் துரத்தி கொண்டு வருகிறது, பாலம் உடைந்து விட்டது, ஆடுகள் இதோ சிங்கத்திற்கு இரையாக போகிறது, எப்படி இந்த ஆற்றை காப்பாற்றுவது என்று நினைத்த அந்த ஆட்டு இடையன் உடனே அந்த உடைந்த பகுதியிலே தான் குப்பராக படுத்துக்கொள்கிறான். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்துவிட்டு படுத்துக்கொள்கிறான். பாருங்கள், ஒருவித ஓசையை எழுப்பினான். என்ன ஓசை என்று அந்த ஆடுகளுக்கு தெரியும். அந்த குரலுக்கு செவி கொடுத்ததனால் ஆடுகள் எல்லோரும் என்ன செய்தன, அவனுடைய முதுகிலை காலை வைத்து கொண்டு விரைவில் அந்த பக்கம் தாண்டி போய்விட்டன. எல்லா ஆடுகளும் சென்று விட்டன. கடைசியில் பார்த்தால் விரட்டி கொண்டு வந்த அந்த சிங்கமானது இந்த படுத்தையாக இருந்த இந்த மனிதனை கடுத்து குதறியது. அந்த ஆடுகள் காப்பாற்றப்பட்டது. இவன் சிங்கத்திற்கு இரையானான். அதோடு மட்டுமல்ல, ஆடுகள் எல்லாம் அந்த அவனுடைய முதுகலிலே நடந்து சென்றதனால் முதுகெலும்பும் உடைந்து போய்விட்டது. ஆம், இது ஒரு சின்ன ஒரு கதையாக இருக்கலாம். பாருங்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தன் மந்தையை காப்பாற்ற வேண்டும், தன் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தான். எனவே இதே போன்றுதான் நல் ஆயன் நானே என்று சொன்ன தேவன் அன்றிலிருந்தே அன்று அரசர்கள் வழியாக இறைவாக்கினர் வழியாக இந்த மக்களை வழிநடத்தி வந்தார். எசேக்கியேல் புத்தகத்திலே பாருங்கள், நான் தேர்ந்தெடுத்த ஆயருக்குள்ள தகுதி இல்லாமல் ஆடுகளையே அழிக்கின்ற அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நானே இந்த மக்களுக்கு ஆயனாக இருப்பேன் என்று சொன்ன அந்த தேவன் இன்றைய புதிய ஏற்பாட்டிலே இதோ உயிர்த்த ஆண்டவர் நானே நல்லாயன் என்று சொல்கிறார். நான் இந்த மந்தைகளை அறிவேன் என்று சொல்கிறார். நான் இந்த மந்தைகளுக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த மந்தைகளாகிய நம் ஒவ்வொருவரிடமிருந்து பல நல்ல காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார்.
எனவே ஆயனுக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நாமும் ஆயனாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவருடைய மந்தையை சேர்ந்த ஆடுகள் அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவ்வாறு செவி கொடுத்து வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும். நம்ம எல்லாம் ஒருவித குரல் எழுப்பி அவருக்கு செவி சாய்த்து நாம் அவருடைய வழிகளிலே நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை எல்லாம் பசுமையான இடத்திற்கு அழைத்து செல்வார். நம்ம எல்லாம் ஒரு நீர்நிலையில் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்வார். நாம் கட்டுண்டு கால்கள் முறிந்து நடக்கின்ற கீழே கிடக்கின்ற பொழுது நமக்கு நல்ல கட்டுகளை போடுகின்ற ஒரு ஆயனாக இருப்பார். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, அதுவும் இந்த வாரத்திலே, இந்த நாளிலே, இறை அழைத்தின் வாரமாக கொண்டாடுகின்ற நேரத்தில் நம்முடைய திருச்சபைக்காக, இந்த அகில உலக மக்களுக்கு திருச்சபைக்காக நல்ல ஒரு இறை அழைத்தல் பெருக வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். அதோடு மட்டுமல்ல, இதோ 19ஆம் தேதி கடந்த நாட்களிலே நாம் இந்த இந்திய தேசத்திற்காக நம்முடைய ஓட்டு உரிமைகளை இதோ போட்டுவிட்டு ரிசல்ட்டுக்காக பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் அனைவரும் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், இதோ பரிசுத்த ஆவியானவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல தலைவர்களை கொடும், நல்ல ஆயர்களை கொடும், இந்த மக்களுடைய தேவையை அறிந்து இந்த நாட்டை ஆளுகின்ற மக்களுக்காக உழைக்கின்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொடும் என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் ரிசல்ட்டை எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நாம் அனைவரும் இந்த திருச்சபைக்காகவும் அகில உலக மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். நல்லதொரு ஆயனுக்குரிய பண்புகளுடைய தன்னையே நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு தலைவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து தர வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். நிச்சயம் இந்த நேரத்தில் கடவுள் நம்முடைய குரலை கேட்டு இந்த வாரத்தில் நல்லாயன் வாரம், இறையழைத்தின் வாரத்தில் நினைவு கூர்ந்து நம்மையே நாம் அர்ப்பணித்து நாம் நல்ல தலைவர்கள் உருவாக்க நம்முடைய பிள்ளைகளையும் இளைஞர்களையும் நாம் இறையத்திற்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வரத்தை கேட்டு ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பான பரலோக தந்தையே, அன்பான இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ நீரே நல்ல ஆயனாக இருந்து பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இதோ இன்றைய நற்செய்தியிலும் சரி, நல்லாயன் வாரம் என்று கொண்டாடுகின்ற இந்த நாளிலும் சரி, இதோ நானே நல்லாயன் என்று சொன்னீரப்பா. நல்ல ஆயன் தன் மந்தைகளுக்காக உயிரையை கொடுப்பான் என்று சொன்னீரே. அதோடு மட்டுமல்ல, மந்தையை சேர்ந்த ஆடுகள் என்னுடைய குரலுக்கு செவி கொடுத்தால் அவர்கள் நல்வழியில் நடத்துவேன் என்று சொன்னீரப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் உண்மையே நல்ல ஆயனாக கண்டு பாவிக்க எங்களுக்கு வரம் தருவீராக. அதே நேரத்தில் இதோ நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே, நிச்சயம் உமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தனக்காக உழைக்கின்ற, தன் நாட்டு மக்களுக்காக உழைக்கின்ற தியாகம் உள்ளம் படைத்த தலைவர்களை நீ தேர்ந்தெடுத்து தாரும். இதோ இறையழைத்தின் வாரம் எங்களுடைய திருச்சபை கட்டி காக்க இளைஞர்கள் முன் வர வேண்டும், இளம் பிள்ளைகள் முன் வர வேண்டும். ஆண்டவரே, தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு பிள்ளைகளை நீ தேர்ந்தெடுத்து தருவீராக. இந்த திருச்சபையும் இந்திய தேசத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இதோ ஐஜே மீடியா வழியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அருள் புரிவீராக. நல்ல ஆயனை நீ தேர்ந்தெடுத்து தருவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவுடன் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். எனக்கென்ன குறைவு என் ஆயன் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு என் ஆயன் ஆண்டவர்.